Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம எப்படி சுலபமா பாம்பே அல்வா செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட். இது நீங்க ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். சோ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு பவுல்ல 1/2 கப் சோள மாவு, அப்புறமா 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துருங்க. கட்டி எதுவுமே இல்லாம நல்லா கலந்து ரெடியா எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிட்டு 1/4 கப் சர்க்கரை சேர்த்துடலாம். கூடவே 1 கப் தண்ணியும் சேர்த்து கலந்துருங்க. சர்க்கரை நல்லா கரையட்டும். சர்க்கரை நல்லா இப்போ கரைஞ்சாச்சு. ஸோ 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்துடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சோள மாவு மிக்சரையும் இதோட சேர்த்துட்டு கை விடாமல் மீடியம் ஃப்ளேமில் கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் நேரத்தில் கட்டியாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயாச்சு, கட்டியாக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நெய்யை நம்ம அல்வா அப்சர்வ் பண்ணோம். ஸோ அப்புறமா அகெயின் 1 டீஸ்பூன் நெய் சேருங்க. இதே மாதிரி ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் நான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ரெட் ஃபுட் கலர், முந்திரி, அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஃபுட் கலர் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. ஃபுட் கலர் ஒரு அட்ராக்ஷனுக்காக தான். உங்களுக்கு வேணாலும் நீங்கள் கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ரெட் கலர் தான் சேர்க்கணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்சமான கலர் எதுனாலும் சேர்த்துடலாம். இப்போ அல்வா நல்லா திக்காக ரெடியாக இருக்குது. ஒரு பேனில் நான் நெய் தடவி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம அல்வாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு 1 hour அப்படியே விட்டுறலாம். இப்போ 1 hour ஆயாச்சு. சைட்லாம் ஒட்டாமல் நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஸோ பேனில் இருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ணிடுங்க. உங்கள் சுவையான பாம்பே அல்வா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் 1 வீக் வரைக்கும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.